அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் பேச போற விஷயம், எனக்கு நடந்த டிரைவிங் டெஸ்ட் பத்தி பேச போறேன். நான் இந்தியாவிலயும் டிரைவிங் கத்துக்கிட்டேன். ஆஸ்திரேலியாவிலயும் டிரைவிங் கத்துக்கிட்டேன். இந்தியாவுல வாங்குன அந்த டிரைவிங் லைசென்ஸ வச்சு எனக்கு இங்க ஓட்டுறதுக்கு பயமா இருந்துச்சு. அதனால நான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சேன். எல் பிளேட்லேருந்து ஆரம்பிச்சு, டிரைவிங் டெஸ்ட்டு பாஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ப்ராசஸ்லாம் இருக்குது. முழு டிரைவிங் லைசென்ஸ் வாங்குறதுக்கு ஏறக்குறைய 2 வருஷம் ஆகும் இங்க. அப்போ இந்தியாவுல டிரைவிங் டெஸ்ட் எப்படி நடந்ததுன்னு கேளுங்க. வண்டிய இப்படி ஸ்டார்ட் பண்ணி, அப்படியே உருட்டுறேன் வண்டிய. ஓட்டுனேன்னு கூட சொல்ல முடியாது. 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் அந்த வண்டி போகுது. உடனே கையெழுத்து போட்டு குடுத்துட்டாங்க. நான் வந்து பாஸ். சரியா? ஆஸ்திரேலியாவுல நான் 3 டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன். ஒரு டெஸ்ட்டுக்கு நான் அட்டெண்ட் பண்ணல. இருந்தாலும் அது கணக்கு வந்துரும். ஒரு டெஸ்ட் நான் அட்டெண்ட் பண்ணல. 5வது டெஸ்ட் தான் நான் பாஸ் பண்ணேன். ரொம்ப கஷ்டம். இங்க வந்து டிரைவிங்ல வந்து ரோட் ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். முக்கியமா பார்க்கிங் தெரிஞ்சிருக்கணும். ரிவர்ஸ் பார்க்கிங் பண்ணணும். அப்பதான் பாஸ் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டப்பட்டு நெறைய நேரம் செலவு பண்ணி, நெறைய காசு வேற செலவாச்சு அந்த டிரைவிங் கிளாஸ்க்கு. அப்படி பாஸ் பண்ணேன். அதனால பாஸ் பண்ற அன்னைக்கு என்ன தெரியுமா சொன்னாங்க? இது வந்து ஜஸ்ட் பிகினிங். நீங்க இன்னமும் புதுசு புதுசா ரோடுகளுக்கு போய் வண்டி ஓட்டுறப்போ, இன்னும் நீங்க நெறைய கத்துக்கணும். இது வந்து ஜஸ்ட் ஜஸ்ட் நீங்க பாஸ் ஆகியிருக்கீங்க. ஆனா இன்னும் நீங்க கத்துக்கிறதுக்கு நெறைய இருக்கு. அப்படின்னு சொல்லி தான் அந்த டிரைவிங் லைசென்ஸ் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் ரெட் பி பிளேட் ஒரு 6 மாசம். அடுத்து வந்து கிரீன் பி பிளேட் வந்து ஒரு 1 1/2 வருஷம்னு நெனைக்கிறேன். மொத்தமா வந்து 2 வருஷம் ஆச்சு. ஃபுல் லைசென்ஸ் வாங்குறதுக்கு. இப்போ நம்ம ரொம்ப ஈஸியா இந்தியாவுல லைசென்ஸ் வாங்கிட்டாலும், அந்த லைசென்ஸ வச்சு என்னால வண்டி ஓட்ட முடியல. அதனால எனக்கு வந்து தேவையில்லாத பணச்செலவு தான். அ இ நம்ம ஊர்ல டிரைவிங் சொல்லி தர்றவங்க முதல்ல ஒரு ரோடு ரூல்ஸ் பத்தின அந்த புக்கு குடுக்கணும். அத முதல்ல பார்க்கணும். என்ன எனக்கு வந்து அதெல்லாம் குடுக்கவே இல்ல. அந்த அந்த டிரைவிங் கிளாஸ்ல அந்த போர்ட்ல இருந்துச்சு. ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி. அத என்ன சொல்றது? போஸ்டர் மாதிரி பெருசா ஒண்ணு ஒட்ட வச்சிருந்தாங்க. ஆனா, அத படிக்கிறதுக்கு நேரம் இல்ல. அது வந்து ஒரு காப்பியாவும் குடுக்கல. ஏன்னா, அவங்களுக்கு அதெல்லாம் இல்ல போல இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு ஒரே ஒரு 1 மணி நேரம் கிளாஸ் நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து 2 ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. அதுவும் நான் டிரைவிங் போன டைம்லலாம், அ காலையில நல்ல ஹெவி டிராஃபிக். ஒரு 7 டூ 8 தான் எனக்கு வந்து டிரைவிங் கிளாஸ். அதுல வந்து 2, 3 ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஓட்டுவாங்க. அதுவும் நான் கத்துக்கிட்டது வந்து அ ஆட்டோமேட்டிக் கிடையாது. மேனுவல் கார். மேனுவல் கார். நான் வந்து இப்டி இந்த கியர் மாத்தி மாத்தி போடணும் பார்த்தீங்களா? அப்போ வந்து நான் கேட்டேன் இந்த டீச்சர்ட்ட. ஒரு ஆண் தான். அ அந்த ஆசிரியர்ட்ட கேட்டப்போ நான் கேட்டேன், "எதுக்கு கியர் மாத்தணும்னு?" கேட்டேன். இப்ப எங்க வீட்ல கார் இல்ல. கார் இருந்துச்சுன்னா எங்க அப்பாகிட்ட கேட்டுருப்பேன். ஏன் மாத்தணும்னு கேட்கிறேன். அது ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல. ஏன்னா கார பத்தி எதுவுமே தெரியாது. அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? "சும்மா ஓட்டுமா, சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு." ஏன்னா அது கால நேரம். கொஸ்டினுக்கு பதில் தெரியுமோ தெரியலையோ, அவர் வந்து கால நேரத்தில டிராஃபிக்கா இருக்குது. சும்மா கேள்வி கேட்காதம்மா! அப்படின்னு சிடு சிடுன்னு விழுவுறாரு, அந்த ஆசிரியர். இப்ப நான் ஓட்டுற கார் வந்து ஆட்டோமேட்டிக் கார். ஒருவேள நம்ம இங்க மேனுவல் காரும் லைசென்ஸ் வாங்குவாங்க. மேனுவல் காரு வந்து லைசென்ஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப நாள் ஆகும். எனக்கு ஆட்டோமேட்டிக்கே போதும்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஏன் நான் சொல்றேன்னா, நம்மளோட டிரைவிங் கிளாஸ்ல வந்து அவ்வளவு தரமா சொல்லி தர்றதில்ல. இன்னும் கொஞ்சம் நான் கட்டின ஃபீஸ் வந்து ரூ. 2000. இன்னும் கொஞ்சம் காசு கூடுதலா போனாலும் பரவால்ல. கரெக்ட்டா ஒரு சரியான ஒரு கிளாஸா இருக்கணும். இல்லாட்டி ரோட்ல வந்து அங்கங்க பிரச்சனைகள் வரும். ஒரு வீடியோ பார்க்குறேன். ஒரு காரு ஒரு லேன்லேருந்து இன்னொரு லேனுக்கு போகுது. ஆனா இண்டிகேட்டரே போடல. ஒரு பொண்ணு ஸ்கூட்டர் ஓட்டிட்டு போறாங்க. அந்த பொண்ண போய் இடிச்சு தள்ளிட்டாங்க. அந்த பொண்ணு மேல தப்பு கிடையாது. இந்த கார் ஓட்டுனவங்க இண்டிகேட்டர் போடாம அப்படியே ரைட் சைடு போறாங்க. அந்த மாரிலாம் போனோம்னா, அது பாருங்க ஒரு கை, கால் உடைஞ்சு போச்சுனாலும் அது எவ்வளோ பெரிய பாதிப்பு ஒருத்தருக்கு. ஏன்னா அவங்க மேல தப்பே கிடையாது. அந்த ஸ்கூட்டர் ஓட்டுன பொண்ணு மேல தப்பே கிடையாது. எவ்வளவு வந்து ஒரு சரியா டிரைவிங் தெரியாத ஒருத்தர் சில கார்லாம் பார்த்தா நம்ம ஊர் வீடியோ நெறையா பாருங்க. புது கார் எடுத்துட்டு போய் அடிக்கிறது, ரிவர்ஸ் போக சரியா தெரியாது. அந்த மாதிரியெல்லாம் நம்ம இங்க யாராவது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, லைசென்ஸ ரத்து பண்ணிருவாங்க. அவ்வளவு இங்க வந்து டிரைவிங் லைசென்ஸ் வாங்குறது அவ்வளவு ஈஸி கிடையாது. நீங்க 100 என்ன 200 மணி நேரம் கூட கத்துக்கோங்க. நீங்க கரெக்ட்டா ஓட்டுனா மட்டும் தான் லைசென்ஸ் குடுப்பாங்க. பாவம் போனா போகுது அப்படின்லாம் குடுக்க மாட்டாங்க. ரொம்ப கவனமா ஏன்னா ரோட்ல போயிட்டு வேற யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதனால இங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க டிரைவிங் டெஸ்ட்ல. அப்புறம் வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா, நெறைய பாயிண்ட்ஸ்லாம் குறைச்சிருவாங்க. ரொம்ப கவனமா ஓட்டணும்.
இந்தியாவுல வந்து இந்த டிரைவிங் லைசென்ஸ் குடுக்குற விஷயத்துக்கு நெறைய இன்னும் முன்னேற்றம் வேணும். நெறைய மாற்றம் வேணும். ஏன்னா, சரியா டிரைவிங் தெரியாம லைசென்ஸ் வாங்கிட்டு ரோட்டுல வந்து அதுக்கப்புறம் டிரைவிங் கத்துக்கிறது சரிப்பட்டு வராது. அது வந்து எல்லாருக்கும் கஷ்டத்த தான் குடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பசங்கலாம் வண்டி எடுத்துட்டு ஓட்டுறது, அதெல்லாம் வந்து ம் பெரிய தப்பு. அந்த மாரிலாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அம்மா, அப்பாவும் சும்மா விட மாட்டாங்க. சரி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.